இன்றைய காலகட்டத்தில் ஆண்களின் முக்கிய பிரச்சனையாக கருதப்படுவது விந்தணு குறைபாடு. இன்றைய நவீன உலக வாழ்வில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் நம் உடல்நலத்தை பாதிப்பதாக இருக்கிறது. பல ஆண்களுக்கு பெரிய பிரச்சனையாக கருதப்படுவது இந்த ஆண்மை குறைவுதான். வீட்டு கஷ்டத்தை காட்டிலும் இவை முதன்மையானதாக கருதப்படுகிறது. ஹார்மோன்கள் உற்பத்தி தட்டுப்பாடு, உடல் கோளாறுகள், மனக்கசப்புகள், இப்படி பல காரணிகள் ஆண்களின் குறையை இன்னும் அதிகரிக்கச் செய்கிறது. குறிப்பாக டெஸ்டோஸ்டெரோன் உற்பத்தி பல ஆண்களுக்கு நின்று போய்விடுகிறது. அந்த வகையில்தான் ஆண்களின் பிரச்சினைக்கு காரணமாக இருப்பது அவர்கள் எடுத்துக்கொள்ளும் உணவும் அன்றாட பழக்க வழக்கங்களும் தான். இந்த வீடியோவில் விந்தணு குறைபாடு மற்றும் தாம்பத்திய உறவு கெடுக்கும் சில உணவு வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நம்பர் 1, தினமும் உண்ணும் உணவுதான் ஒருவரின் உடல்நலத்தை முற்றிலுமாக நிர்ணயிக்கிறது. உணவு ஒருவரை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடும் ஒவ்வொரு ஆண்களுக்கும் எண்ணற்ற உடல் நோய்கள் இருப்பதாக ஆராய்ச்சிகளும் கூறுகின்றன. ஏனென்றால் இவை அனைத்துமே கிட்டத்தட்ட விஷத்திற்கு சமமானது. இரண்டாவது, சோயாவை அதிகமாக உணவில் சேர்த்து கொண்டால் இவை ஹார்மோன்களின் சீர்குலையை ஏற்படுத்துமாம். ஏனென்றால் சோயாவானது பைத்தோஎஸ்ட்ரோஜன்களை உற்பத்தி செய்யக்கூடியது. இவை பெண்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஹார்மோன்களில் ஒன்றாகும். ஆனால் இவை ஆணின் உடலில் அதிகமாக சேர்ந்தால் ஹார்மோன்களின் சமநிலை மாறிவிடும். மூன்றாவது, ஆளி விதைகள் தாம்பத்திய உறவை கெடுக்கக்கூடியதாகும். அதாவது இவற்றை சாப்பிட்டு வந்தால் ஆண்களின் ஹார்மோன்கள் குறைபாடு பெருகும் எனவும் அதோடு சேர்த்து விந்து பிரச்சனையும் ஏற்பட்டு ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படக்கூடும். நான்காவது, அதிமதுரத்தை தினமும் 3 கிராம் சாப்பிட்டு வருகிற ஆண்களின் டெஸ்ட்ரோஜனின் அளவானது 35% குறைந்துவிடும் என ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. எனவே எந்த வகையான மூலிகையை எடுத்துக்கொள்ளும் முன் மருத்துவரை அணுகுவது சிறந்தது. ஐந்தாவது, மைக்ரோவேவ் மூலம் தயாரித்த பாப்கார்ன் அதிக வேதித்தன்மை நிறைந்ததாக ஆராய்ச்சிகளும் சொல்கின்றன. இவை விந்தணுவின் நீர்த்தித்தன்மையை முற்றிலுமாக தடை செய்து விடுவாம். ஆறாவது, செயற்கை சர்க்கரை தசைகளின் ஆற்றலை குறைத்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை அதிகரிக்கச் செய்கிறது. இதனால் விரைப்புத்தன்மை ஏற்பட்டு குழந்தையின்மை பிரச்சனையும் உருவாகிறது. ஏழாவது, ஆண்கள் தங்களின் உணவில் அதிக அளவில் புதினாவை சேர்த்து கொண்டால் எண்ணற்ற பக்க விளைவுகளை சந்திக்க நேரிடலாம். அதாவது புதினா உண்மையிலேயே நல்ல வாசனை மூட்டிதான். இதனாலும் இவை டெஸ்ட்ரோஜனின் அளவை குறைத்துவிடும் என்றார்கள். எனவே இவற்றின் அளவு மிக முக்கியம். எட்டாவது, சீஸ் பிரெட், சீஸ் பீஸா போன்றவை இவற்றில் அடங்கும். இவை பாலில் இருந்து எடுக்கப்பட்டாலும் இவற்றை பதப்படுத்தப்பட்டே தயாரிக்கின்றன. எனவே இவையும் விந்து உற்பத்தியை தடை செய்யக்கூடும். ஒன்பதாவது, சோடாக்கள், கூல்ட்ரிங்க்ஸ் இவை அனைத்துமே தாம்பத்திய உறவில் இன்பத்தை தரக்கூடிய செரோடோனின் என்ற முக்கிய ஹார்மோனை தடை செய்கிறது. அத்துடன் ஆண்மை குறைபாட்டையும் ஏற்படுத்துகிறது. கடைசியாக, மது அருந்துவதால் எண்ணற்ற தீமைகள் உருவாகிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. பெண்களை விட ஆண்களே மது பழக்கத்திற்கு அதிகமாக பாதிக்கப்படுவதாக மருத்துவர்களும் கூறுகின்றனர். மது பழக்கம் உடலுக்கு பலவித ஆபத்துக்களை தருவதோடு விரைப்புத்தன்மையை அதிகம் ஏற்படுத்தும். எனவே நான் சொன்ன இந்த உணவுகளை தவிர்த்து ஆரோக்கியமான வாழ்வை வாழுங்கள் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோவில் உங்களுடைய பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவருடைய ஆரோக்கியத்திற்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள்.